இந்த ஆட்சியில் என்னென்ன குறை மக்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க? எதுல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல எந்த நேத்து பேசின கம்பல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா, லிப்டிக் போட்ட பஸ்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா, இல்ல பூசினது ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கினாங்களே அதுல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா? எதுல இருந்து இதுல ஆரம்பிக்க எது தோதா இருக்கோ அது ஆரம்பிங்க. ஏன் 2021 போவோமே, இது பத்தாது. நீங்க அரை மணி நேரம் எடுக்க போறீங்களா, ஒரு மணி நேரம் எடுக்க போறீங்களா? இந்த லிஸ்ட்டை மட்டுமே நீங்க வாசிக்க வேண்டியதா வந்துடும். சார் நீங்க சொல்றதை பார்த்தா அந்த கவர்மெண்டே ஃபம்பிளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா இடத்திலும் திமுக ஒரு எட்ஜில் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க, என்டிஏவோட சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் சரியில்லை அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் நேத்து விஜய் ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அந்த மாநாட்டில் மோடிஜி பத்தி பேசியிருக்காரு, முக ஸ்டாலின் பத்தி பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் பேரை கூட சொல்லல, அதிமுக ஒரு கட்சியாவே பொருட்படுத்தல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ நீங்க வீக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என்ன சார் இது? சார் திமுக என்ன வேணா திட்டுங்க சார், 6 மாசத்துல வீட்டுக்கு போயிடுவான் சார். அடுத்த முதல்வராக வரவருக்கு ஏதாவது திட்டிட்டு நான் வம்பல மாட்டிக்கிறதுக்கா? இவங்க கூட்டம் எதுவுமே இவருக்காகவோ இவர் கொள்கைக்காகவோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவோ கூடிய கூட்டங்கள் அல்ல. சினிமா பார்க்க வந்த பாக்கியராஜ் அண்ணன் பார்க்காத கூட்டமா, டி ராஜேந்திரன் அண்ணன் பார்க்காத கூட்டமா, வைக்காத பார்க்காத கூட்டமா? ஏன் சார் எங்க அண்ணன் கேப்டனுக்கு விஜயகாந்த் அண்ணன் பார்க்காத கூட்டமா? அவருக்கு கூட்டுற கூட்டத்தை விட மதுரையில தான் கூட்டம் கூட்டிட்டேன்னு சொல்ல முடியுமா சார் இவங்களால? முருக பக்தர் மாநாடை தவிர வேற யாருக்காவது அத்தனை லட்சம் ஒரு கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னா அந்த முருக பக்தர் மாநாடுக்கு அடுத்தபடியா கூடினது கேப்டன் அண்ணனுக்காக தான் சார். முருக பக்தர் மாநாடையும் இந்த மாநாடு கம்பேர் பண்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்கனைஸ்டா பண்ணாங்க முருக பக்தர் மாநாடு. இது ஆர்கனைசிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது வந்து இன்ஃபேக்ட் ஒருத்தர் போட்டது பொறுக்கி கூட்டானே போட்டிருந்தாரு. உடைச்சு கம்பம் தானா உடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தண்ணியை உடைச்சது, ஜம்ப் பண்ணி எகிரி குடிச்சது, ரேக்கை உடைச்சது, வழி முழுக்க மொத்தமும் நீங்க சவால் விட்டு சொல்லுங்க. முருக பக்தர் மாநாடுக்கு ஒருத்தர் கூட குடிச்சிட்டு வரலன்னு நான் மாறுதட்டி சொல்ல முடியும். திருவண்ணாமலையில் ஏவா வேலுவை தோற்கடிப்பதற்கு வழி இருக்கா இல்லையா? எல்லாம் செட்டில்டுப்பா. திருவண்ணாமலையை மறந்துருங்க. 234 அந்த 6 தொகுதியை மறந்துருங்க. அத்தனை எவன் எடுக்கவும் முடியாத அளவுக்கு நாங்க தடுத்துட்டேனே. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னே, இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கூசுற வார்த்தையால பேசினவன் ஏவா வேலு, சொல்ல முடியுமான்னு கேளுங்க. நான் கூசுற வார்த்தையில ஜென்மத்தை கூணி குறுகிற அளவுக்கு விவசாயிகளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனவர் ஏவா வேலு. அறுக்கிற பயிரை ஜேசிபி விட்டு மொத்தமா மண்ணை கொட்டி நிரவி, யார் ஹைவே டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஒர்க்கா, லேண்ட் அக்விசிஷன் பண்ணல, அங்க இருக்கிறவங்கிட்ட பர்மிஷன் கேட்கல. ஆனா ரோட்டை நேர் ரோடா போட்டு, ஏன்னா முதலமைச்சர் வர்ற ஃபங்க்ஷனுக்கு போட்டாதான் அந்த இடத்துக்கு இவருக்கு போறதுக்கு நேர் ரோடு கிடைக்கும், வேல்யூ கூடும், எங்க ஆளுங்க உள்ள வர முடியும். சபரிச மச்சானோட உலகத்திலேயே பழமையான மலை சர்டிபிகேட் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இமயம் மலை உருவாகிறதுக்கு முன்னாடி உருவான மலை, சிவனே மலையான அந்த திருவண்ணாமலையில அந்த பூமியில இருந்துட்டு நீ சொல்ற சிவன் வாசப்படியை கூட நான் மெரிச்சதில்லை, ஆனா நான் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறேன். நல்லதாண்டா கட்டிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேச்சு கடை வச்சிருக்கீங்க? சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு முக்கிய புள்ளி என்று சொல்லலாம். ஏன்னா எனக்கு இவரை பர்சனலாக ரொம்ப தெரியும், ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். பட் அவர் ஒரு காணொலியில் உட்கார வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. பட் இன்னைக்கு தான் எனக்கு டைம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பல ஊழல்களை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர். குறிப்பாக திருவண்ணாமலை சுற்றி நடக்கும் ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டியவர் வேறு யாரும் இல்லை, வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கு, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. சார் வணக்கம். ஆக்சுவலி சாமானியரில் வந்து இவ்வளோ இன்டர்வியூலாம் இவ்வளோ பெரிய இன்ட்ரோலாம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்ட் இவரோ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவோம். பட் ஐ திங்க் நீங்கள் முதல் முறையாக வரதுனால நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம். பட் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம்ண்ணா. உங்கள் அன்போட ஆழத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடக்கமே இப்படி இருக்கும்போது முடிவு எப்படி இருக்குமோன்னு பயமாக தான் இருக்குது. அதான் பிரச்சனை இல்லை. ஜென்ரலாக நான் எங்களோட ஃபிலாசபி ஒன்றே ஒன்று தான், கெஸ்ட்டை பேச விட்டுரும். இந்த குறுக்க நொறுக்க என்றைக்குமே கேள்வி கேட்க கிடையாது. பட் கேள்விகள் இருக்கும். நீங்கள் பதில் முடித்தோடனே அடுத்த கேள்வி தொடர்ந்து கேள்வி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஆழமாக அரசியலில் ஈடுபடுவார். திருவண்ணாமலை சுற்றி வந்து ரோடா தெருவா எங்கெங்கெல்லாம் அரசியல் பண்ண முடியுமோ மக்களுக்கான அரசியல், அது வந்து வியாபார அரசியல் கிடையாது, மக்களுக்கான அரசியல் பண்ணணும்னு நீங்கள் பண்ணக்கூடிய நபர். முதலில் ஒரு ஆட்சி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ வந்து அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை சேர்த்திருக்கார்.
இந்த கூட்டணி ஆட்சி மாற்றத்துக்கு ஏத்த கூட்டணி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க முதல் விஷயம் அமித்ஷா ஜி பேசுறதுலேருந்து ஆரம்பிச்சிங்க. நீங்கள் சாமானியன்றதுனால நீங்கள் சாமானியம் பேசுறதுலேருந்து ஆரம்பிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். இது அமித்ஷா பேசினது சாமானியர்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம் இதை மாற்றியே தீரணுன்றதுக்காக தான் இந்த கூட்டணி வந்திருக்கு. ஸோ இது காலத்தின் கட்டாயத்தில் அமைஞ்ச கூட்டணி. மக்களின் விருப்பம். மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக, சாமானியர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இது கூட்டப்பட்டது. நிச்சயம் இது வெற்றியாக தான் அமையும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மக்கள் அத்தனை பேரும் இதை வரவேற்கிறாங்க. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணாமலை அண்ணன் நடைபயணம் வரும்போது பாமர மக்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. இன்னைக்கு அதே எடப்பாடி அண்ணன் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கிராமமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நகரத்தில் 5 பாயிண்ட் அவங்க வச்சா கூட 5 பாயிண்ட்லேயும் லட்சக்கணக்கான மக்கள் இப்போ கூடுறாங்க. ஆட்சியின் எதிர்ப்புக்கு, இந்த ஆட்சிக்கு எதிர்ப்புக்காக. சரி, அண்ணாமலை நடைபயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்தது 2024ல. பெரிய ரிசல்ட் கொடுக்க முடியல. சீட் வைஸ் ரிசல்ட் தயவுசெய்து பண்ணிச்சுங்க. 12% மேலே ஒரு தலைவன் எலெக்ஷனில் அடிப்படையில் பூத் கமிட்டி கூட இல்லாத ஒரு தேசிய கட்சியாக இருந்த பாஜகவை ஒரு பூத் விடாமல் இன்னைக்கு தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு தான் இன்னைக்கு அந்த பதவியிலிருந்து அவர் மாறியிருக்காரே தவிர, ஏதோ மக்கள் யாருமே அண்ணாமலை பக்கம் இல்லைன்ற மாதிரியான கேள்விகளை தயவுசெய்து முன்வைக்காதீங்க. அவருடைய வேர்வை சிந்திய உழைப்பையும் தயவுசெய்து வீணாக்கிறாங்க. இல்லை, அவரோட உழைப்பை வீணாக்கல. அவர் வாங்கின பர்சன்டேஜ் எல்லாமே ஓகே தான். பட் இங்க எண்ணிக்கை தானே முக்கியமா இருக்கு. எவ்வளோ எம்பி, 2 எம்பி இருக்கா, 3 எம்பி இருக்கா, 5 எம்பி இருக்கான்ட்டு எண்ணிக்கை 2024 வரல. அன்பார்ச்சுனேட்லி வரல. அது மக்களுடைய விருப்பம் வேறையா இருந்தது, அதான் உண்மை. இப்போ எண்ணிக்கைக்காக இந்த ஒரு கூட்டணி வந்து பண்ணிருக்கு. ஆனா இதுல இன்னொரு வேறுபாடும் இருக்குல்ல. அண்ணாமலையின் உழைப்பு வந்து இதுல வீணாயிடும் இந்த கூட்டணி வந்தது பிறகு. அண்ணாமலை சென்ட்ரிக்கா இல்ல இந்த பாலிடிக்ஸ், இது வந்து எடப்பாடி சென்ட்ரிக்கா மாறிடுச்சான். எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்காக நம்ம ஏன் உழைக்கணும் அப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் வந்தாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? தயவு செஞ்சு இது வந்து எதிர்கட்சிகளுடைய எண்ணத்திலிருந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க. சாதாரண எங்களுடைய பொதுமக்கள் எண்ணத்திலிருந்து இந்த கேள்வி கேட்கல. இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி பக்கம் இருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் ஒரு தூணாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நயினார் அண்ணன் பொறுப்பேற்ற மேடையில் சொல்லிட்டார். அதனால ஏதோ கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்போ விரிசலோ இல்லை பிளவோ இருக்கிற மாதிரியான இது வந்து ட்ரெண்டு, திமுகவுடைய ட்ரெண்டு. அவங்களுடைய பணத்திற்காக அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய செய்ய போகின்ற ஒரு ஸ்கீமு. அதை மக்களுடைய கருத்தை தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா இன்னைக்கு எடப்பாடி அண்ணா பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஊற போய் நின்றுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் நிற்கிறோம். கிராமம் மட்டும் இல்லை, வழிநெடுங்களில் நிற்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே நிற்கிறோம், மாற்றம் வேணும்னு நிற்கிறோம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அஇஅதிமுகவுக்கும் தொடர் ஏதோ ஒரு இடைவெளி மாதிரி காட்டக்கூடிய கேவலத்துக்கு, அதாவது கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியுடைய அந்த ஒரு கும்பல்ல இருந்து ஒரு கேள்வியை தயவு செஞ்சு பொறுக்கி எடுத்து கேட்காதீங்க. ஸோ அப்போ எல்லாமே கிளியரா இருக்கு, உங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. 1000% சொல்லிட்டீங்க. இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இந்த ஆட்சியில் என்னென்ன குறை மக்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. எதுல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, எந்த டைரக்ஷன்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க? நேத்து பேசின கம்பல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா, லிப்டிக் போட்ட பஸ்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா, இல்ல பூசினது ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கினாங்களே அதுல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா? எதுல இருந்து? இல்ல, உங்களுக்கு எது தோதா இருக்கோ அது ஆரம்பிங்க. ஏன் 2021ல இருந்தே போவோமே. இது பத்தாது. நீங்க அரை மணி நேரம் எடுக்க போறீங்களா, 1 மணி நேரம் எடுக்க போறீங்களா? இந்த லிஸ்ட்டை மட்டுமே நீங்க வாசிக்க வேண்டியதா வந்துடும். மக்கள்கிட்ட அவ்வளோ குறை இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நீங்க தட்டுறீங்க, நாங்க ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியோம், அதுவும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலத்தோட ஆட்சியில் இருக்கக்கூடியோம். என்ன வேலையை இந்த மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தீங்க? இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டினீங்க சொல்லுங்க. இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டினீங்க? கஞ்சானா எப்படி இருக்கும், கள்ளச்சாராயம்னா எப்படி இருக்கும், போதைனா எப்படி இருக்கும்? அதுவும் இப்போ இஸ்லாமிய நண்பரை ஒருத்தர் கூட்டாளி வச்சுக்கிட்டு அற்புதமாக ஒரு தொழிலை உருவாக்கி வச்சிருந்தாங்களே இந்த கழகத்தினுடைய தொடர்பாளர்கள், கழகத்தில் உறுப்பினராக சேர்த்து இந்த மாதிரியான கொக்கைன்கள் உட்பட இந்த மாதிரியான கெமிக்கலையே போதைப் பொருளாக பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? இது தவிர டாஸ்மார்க்கில் வருமானத்துக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இதுதானங்க உங்கள் வளர்ச்சி? இல்லைங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில், சென்னை மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், மதுரையில், தேனியில், திண்டுக்கல்ல இத்தனை இளைஞர்களுக்கு 3000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம். சொல்ல முடியுமா இந்த ஆட்சியில்? என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க.
சார் ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. எங்க கொண்டு வந்து ஐடி பார்க் வச்சிருக்கீங்க? சார் அப்படிதான் 2024 தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சிருக்கணுமே, ஒண்ணுமே தெரியலையே. 2 எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 0 தானே. இது எப்படி சார்? ட்ரையாங்கல் ஆப்போசிட் இருந்தது, நீங்க ட்ரையாங்கலா போட்டுட்டீங்க. அந்த ட்ரையாங்கல்ல உங்களுக்கு ஒரு 3000 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு வரைக்கும் எத்தனை தொகுதியில் உங்களுக்கு வித்தியாசம் வந்திருக்கு? 3000 2000 5000 ஓட்டு வித்தியாசத்திலேயே நீங்க எத்தனை தொகுதியை கைப்பிடிச்சிருக்கீங்க? இப்ப அது நடக்குமா? அதை சரி செய்யறதுக்காகத்தான் இந்த கூட்டணி, தேசிய கூட்டணி மீண்டும் வளர்ந்துருக்கு. எவ்வளவு கொள்கை சொன்னாங்க, எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா அது அல்லாத விட பெருசு இந்த திமுகவுடைய இந்த திருட்டு ஆட்சியோடைய எண்ட நாம பார்க்காம இந்த மக்களுக்கு வேற நிவாரணமே கொடுக்க முடியாதுன்னு எடுத்த முடிவு இது திராவிட மாடல் கிடையாது, திருட்டு மாடல். என்னென்ன திருடுகளை நாம உள்ள கொண்டு வந்து, சார் நான் ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் விஷயம் கேட்கிறேன் சார். இவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எங்க சேகர் பாபண்ண கோவில் முழுக்க நான் கும்பாபிஷேகம் பண்றேன்னு போடுறாரு. இப்ப சமீபத்தில் நீங்க திருச்செந்தூர் கூட பார்த்துருப்பீங்க. 70 கோடி 100 கோடி 20 கோடி 30 கோடி எல்லா இடத்துலயும் ஆர்ச்சி கட்டுறாரு, காம்பவுண்ட் கட்டுறாரு, கட்டடம் கட்டுறாரு. தைரியமான ஆளா இருந்தா ஒரு இன்ஜினியரை கூட்டு போய் ஒரு கோர்ட் கமிஷனரை வச்சு அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ஷன் சொல்ல முடியுமா பாருங்க சார். ஊழல் இருக்குன்னு சார் 5000% ஊழல் இருக்கு. இது இந்த ஆட்சி களையப்பட்டு மீண்டும் அஇஅதிமுக கூட்டணியில இந்த ஆட்சி வரும்பொழுது இதுக்குண்டான அத்தனை பேரும் நிச்சய நீதிமன்றத்தில் பணத்துக்காக, கொள்ளையடிப்பதற்காக, கமிஷனுக்காக மட்டுமே இந்த ஆட்சியில திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. இது என்னவோ நான் சொல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அடைந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய இருக்கக்கூடிய செல்போன்ல கிடைக்கிற தகவலை வச்சு பாமர மக்கள் டீ கடையில பேசுறான். ஒரு காலத்துல டீ கடையில பேசிதான் திமுக ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு அதே டீ கடையில அதே பூ விற்கிற அம்மா, தெருவோரத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த ஆட்சியோட முகத்திரையை கிழிக்கிறாங்க. வெள்ளம் வரும்போது எப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்றத சென்னை வாசிகள் இன்னைக்கு பேசின ரீல்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களாம் ஒரு அதிகாரத்துக்கு தகுதியானவர்களான்னு எத்தனை கேள்வி நாக்கு பிடிக்கிற சாகர மாதிரி கேட்டாங்க. அதெல்லாத்தையும் கூட மறந்துட்டு கார் ரேஸ் வச்ச கும்பல் தான் இந்த கும்பல். சார் கார் ரேஸ் வளர்ச்சின்றாங்களே, எதுல சார்? அவங்களுக்கு வளர்ச்சி யாருமே மறுக்கலையே. ஓ, அவங்க குடும்பத்துக்கு வளர்ச்சி. வேற எதுக்கு வளர்ச்சி? பட் சென்னை ஒரு ஐகானிக் சிட்டியா காமிக்குது இந்த கார் ரேஸ் அப்படின்றாங்க. நீங்க கார் ரேஸ் நடத்துங்க. ஏற்கனவே இருந்த ட்ராக்ல MRF சிட்டில போய் நடத்திட்டு போங்க. உங்களுக்கு கார் ரேஸுக்கு இடமா இல்ல? ஏன் சார் புதுசா அதுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி வீணாக்குறீங்க? கோடி கணக்கில் எதுக்கு சார் அதுக்குன்னு ஸ்பான்சர் வாங்கிட்டு கணக்கு எழுதுறீங்க? இருக்கிற இடத்துல திறமையை கொண்டு வர்றதுன்னு உங்களோட நோக்கம். ட்ராக் இருக்கிற இடத்துல நடத்திட்டு போயிருக்கலாம்ல. கோயம்புத்தூர்ல இல்லையா, சென்னையில் இல்லையா, MRFல இல்லையா? ஸோ உங்களுக்கு சிட்டியில மக்கள் மத்தியில நான் நடத்தி காமிச்சேன். எப்பயுமே திமுகவோட ஒரே ஒரு மாடல் தான், மக்களை கஷ்டப்படுத்தி உங்களை விட உயர்ந்தவன் நான் தான் அப்படின்னு காட்டுறது தான் திராவிட மாடல். அதுதான் திராவிட மாடல் சார். இந்தியாவுக்கு எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. ஆமா சார், அது இந்த மாடல் தான் சார். மக்களை அடிமைப்படுத்தி, மக்களை வருத்தி, மக்களை ரத்தத்தை உறிஞ்சி உங்களை விட மேலானவன் நாங்க அப்படின்னு காட்டுற கூட்டத்தை மட்டுமே வழிநடத்துறது தான் திராவிட மாடல். மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் மறுக்க சொல்லுங்க. எத்தனை லிஸ்ட் வேணும் நான் சொல்றேன். எத்தனை மந்திரியோட வண்டவாளத்தை சொல்லணும் நான் சொல்றேன். ஏன் சார் மந்திரிக்கு போறீங்க? வட்ட செயலாளர்ல இருந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எத்தனை புகார்கள் இது வரைக்கும் பதியப்பட்டிருக்கு எடுத்து கணக்கு பார்க்கலாமா? கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் பெறப்பட்ட புகார் எத்தனை, பதியப்பட்ட புகார் எத்தனை, நடவடிக்கை எடுக்கப்பட்டது எத்தனை, அரெஸ்ட் எத்தனை, இதுக்கு நடுவில் ஒவ்வொரு அரசியல்வாதியோடைய ஃபோன் கால் எத்தனை அந்த இருக்கக்கூடிய ஐஓக்கு வந்துச்சுன்னு நாம இப்ப எடுத்து பார்க்க முடியுமா சார்? ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிச்சு நிக்குது. காவல்துறை மட்டும் இல்ல, அத்தனை துறையுமே. ஏன் இந்த திமுக எதிர்த்து நான் வேலை செய்யணும்? நல்ல மனிதர்கள் யாருமே முக்கியமான எந்த பொறுப்புலையும் கிடையாது. நியாயமான மனிதர்கள், அரசு அதிகாரிகள், IAS இருக்கட்டும், IPS இருக்கட்டும், RDO இருக்கட்டும், தாசில்தார் இருக்கட்டும், ஏன் VAO கூட இருக்கட்டும், நல்லவனா இருந்தா இந்த ஆட்சியில அவன் சரியான பொறுப்புல இருக்க முடியாது, இருக்க விட மாட்டாங்க. அத்தனை பேரையும் தூக்கி டம்மி போஸ்ட்ல வச்சுக்கிறது தான் இந்த ஆட்சியோட மாடல்ஸ். இவங்களுக்கு தேவை தனக்கு தலையாட்டுறவன் எவனோ அவன் தான் முன்னாடி வரணும். சார் நீங்க சொல்றதை பார்த்தா அந்த கவர்மெண்டே ஃபம்பிளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா இடத்திலும் திமுக ஒரு எட்ஜில் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க, NDAவோட சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் சரியில்லை அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் நேத்தி விஜய் ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அந்த மாநாடுல மோடிஜி பத்தி பேசியிருக்காரு, MK ஸ்டாலின் பத்தி பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் பேரை கூட சொல்லல,
அதிமுக ஒரு கட்சியாவே பொருட்படுத்தல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பயம். அப்போ நீங்க வீக்கஸ்ட் சீஃப் பயம். மினிஸ்டர் என்ன சார் இது சார்? திமுக என்ன வேணா திட்டுங்க சார், 6 மாசத்துல வீட்டுக்கு போயிடுவான் சார். அடுத்த முதல்வரா வரவருக்கு ஏதாவது திட்டிட்டு நான் வம்பல மாட்டிக்கிறதுக்கா? என்ன சார் அவரோட பயத்தை இது வரைக்குமா நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க? தெல்ல தெளிவா அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவங்க தான் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஇஅதிமுக பக்கம் விஜய் அவர்கள் திரும்ப பயப்படுறார். அடுத்த 5 வருஷத்துக்கு இவரால் சமாளிக்க முடியாது. இன்னைக்கு வேணா நீங்க அங்கிள் அங்கிள்னு இவரை 6 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா அடுத்த ஆட்சியில இவங்க வச்சுக்க முடியாது இவரால. ஏன்னா இவங்களுடைய கூட்டம் எதுவுமே ஆர்கனைஸ்டு கூட்டம் இல்லை. இவங்க கூட்டம் எதுவுமே இவருக்காகவோ இவர் கொள்கைக்காகவோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவோ கூடிய கூட்டங்கள் அல்ல. சினிமா பார்க்க வந்த கூட்டம். சரி, இவரை பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க, ஓட்டு போடும்போது வரமாட்டாங்க. சார், என்ன சார் இது இன்னைக்கு நடக்கிற வேலையா சார்? உங்களுக்கு எத்தனை பாக்கியராஜ் அண்ணன் பார்க்காத கூட்டமா, டி ராஜேந்திரன் அண்ணன் பார்க்காத கூட்டமா, வைகோ பார்க்காத கூட்டம். வைக்காத பார்க்க கூட்டமா? ஏன் சார் எங்க அண்ணன் கேப்டனுக்கு விஜயகாந்த் அண்ணன் பார்க்காத கூட்டமா? கூட்டணியால மட்டும்தான் சார் அவரால் எதிர்க்கட்சி தலைவராவது ஆக முடிஞ்சுச்சு. அவருக்கு கூட்டுற கூட்டத்தை விட மதுரையில தான் கூட்டம் கூட்டிட்டேன்னு சொல்ல முடியுமா சார் இவங்களால? முருகபக்தர் மாநாடை தவிர வேற யாருக்காவது அத்தனை லட்சம் ஒரு கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னா அந்த முருகபக்தர் மாநாடுக்கு அடுத்தபடியா கூடினது கேப்டன் அண்ணனுக்காக தான். சார், முருகபக்தர் மாநாடையும் இந்த மாநாடையும் கம்பேர் பண்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்கனைஸ்டா பண்ணாங்க முருகபக்தர் மாநாடு. இது ஆர்கனைசிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது வந்து இன்ஃபேக்ட் ஒருத்தர் போட்டது பொறுக்கி கூட்டானே போட்டிருந்தாரு. அது இது இந்த விஜய் ரசிகர்களை ஒரு டிசிப்ளினே இல்லாதவங்க அப்படின்னு போடுறது. நீங்க எப்படி பாக்க? ஏன்னா முருகபக்தர் மாநாட்டை நீங்க ஒரு முக்கியமான ஆர்கனைசர். இது உண்மையா சொல்றதுல யார் சார் கருத்தப்படணும் சார்? ஒரு டிசிப்ளின் அப்படின்றதுக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச மறுநாள் ஒரு ஊடகம் மூடாம மழை தூறல் வந்தாலும் அந்த கூட்டம் கலையில நிகழ்ச்சி முடியும் பொழுதும் தான் அமர்ந்திருந்த நாற்காலி எடுத்து வரிசைப்படுத்திட்டு தான் அந்த கூட்டம் போச்சு. எல்லாத்த விட எந்த ஒரு குப்பையை கூட அங்க நம்மளால பார்க்க முடியல. மது பாட்டில்கள் பார்க்க முடியல. மது பாட்டிலுக்கு கிடையாது, அங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு விற்பனை கிடையாது, இந்த லட்சணத்துக்கு போலீஸும் கிடையாது. ஆமா, ஐ திங்க் இவங்களே தான் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு 3000 போலீஸை கொடுத்துருக்கோம். நீங்க எத்தனை உடைச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியுது. எத்தனை கம்பத்துல உடைச்சு, கம்பம் தானா உடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தண்ணியை உடைச்சது, ஜம்ப் பண்ணி எகிரி குடிச்சது, ரேக்கை உடைச்சது, வழி முழுக்க மொத்தமும் நீங்க சவால் விட்டு சொல்லுங்க. முருகபக்தர் மாநாடுக்கு ஒருத்தர் கூட குடிச்சிட்டு வரலன்னு நான் மாறுதட்டி சொல்ல முடியும். இந்த மாநாட்டுக்கு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, பார்த்தாலே தெரியுது. சார், யாராவது தன்னோட சொந்த தொண்டனுக்கு கிரீஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா? இதுவரை எனக்கு தெரியல. நான் சின்ன பையன், நீங்க பல மாநாடுகளை பார்த்திருக்கீங்க, பல மாநாடு ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. அதனால கேட்கிறேன். விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்குங்க. வழிகாட்டுதல் இல்லாத கூட்டம். எந்த நோக்கத்திற்காக இவங்க உருவாக்கப்படுகிறார்கள் என்றதை கூட உணர முடியாத கூட்டம். இது வந்து தமிழகத்துக்கே உள்ள சாபக்கேடான சினிமா மோகத்திற்காக வந்த கூட்டமே தவிர இது ஒரு நிச்சயம் அரசியல் கட்சி ஓட்டா மாறாது. வாக்களிக்கிற நேரத்துல இவங்க பூத்தையோ வாக்காளர்கள் பிரச்சனையையோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையோ ஹேண்டில் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொறுப்புமே தெரியாத கூட்டங்கள். அது மட்டும் இல்ல, நான் நேரடியா பார்த்த வரைக்கும் மிக முக்கிய குற்ற பின்னணி உடையவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா கொலை குற்றத்தெல்லாம் சுமத்தப்பட்டவங்க தான் முக்கியமான பொறுப்புகளே தாவாக்க நியமிச்சு. நீங்க வழக்கறிஞர்னால அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நீங்க ஆதாரம்லாம் சொல்ல மாட்டீங்க. என்ன எதிர்பார்க்க, என்ன உங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க? என்ன மாடல் கொடுக்க விரும்புறீங்க? குற்ற பின்னணி உள்ள ஒரு பூரா என் மாவட்ட செயலாளராக இருப்பான், என் மாநில நிர்வாகியா இருப்பான். இது ப்ரூவன், நீங்க சொல்றது ப்ரூவனான விஷயம் சார். நான் தான் ஓப்பனா உங்க முன்னாடி பேட்டியில பப்ளிக் ஊடகத்துல தானே சார் சொல்றேன். நீங்க மறுக்க முடிஞ்சா ஒரு இடத்துல மறுச்சு காட்டுங்க சார். நான் ஆதாரத்தை நான் தரேன். ஆதாரம் உங்கள்ட்ட இருக்குல்ல சார்? இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட பேச முடியுது சார். குற்றப்பின்னணி உள்ளவர்களை மட்டுமே நீங்க வச்சுக்கிட்டு பேசக்கூடிய இந்த கூட்டத்துல எந்த கொள்கை இது வரைக்கும் அண்ணாமலை அண்ணா நேற்று கேட்டாங்க, என்ன கொள்கையை நீ வச்ச புதுசா சொல்லு. மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது வச்சியா? தமிழ்நாட்டோட வளர்ச்சியா வச்சியா? பாசிசம் பாஜக சொல்லி இதுக்கு முன்னால வந்தவங்க அத்தனை பேரும் சொன்னது தானே சார். இதுக்கு முன்னாடி வந்தவங்க, கட்சி ஆரம்பிச்சவங்க, பேட்டி கொடுத்தவங்க, லெட்டர் பேட் அடிச்சவங்க, பிரஸ் மீட் கொடுத்தவங்க, இதை ரெண்டு தவிர பாசிச ஆட்சி பாஜக, ஆளுகின்ற ஆட்சி கெட்ட ஆட்சி, இதை தவிர வேற என்ன சார் கொள்கை உங்களுது? சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கொள்கை? ஆட்சி மாற்றம்னா சார் நீங்க நினைக்கிற மாதிரி பவன் கல்யாண் இன்னைக்கு துணை முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவர் கிராமமா உழைச்சாரும் தெரியுமா? ரேம்ப் போட்டு நடந்தவர் இல்லை அவர். நீங்க ஏதோ கேஜ்ரிவால் இன்னைக்கு
டக்குன்னு ஒரே எலெக்ஷன்ல முதலமைச்சர் ஆயிட்டாருன்ற நினைப்போட நீங்க வர்றீங்க. யூனியன் டெரிட்டரி சார், அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கெஜ்ரிவால் வந்து யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உள்ள நிறைய ஒரு செக்டார் இருக்காங்க. அவருக்கு ஒரு ஐஏஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு கேடர் இருந்துச்சு, கிளீன் இமேஜ்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இவர் கிளீன் இமேஜ் இல்லைன்றீங்க விஜய்க்கு. தனியா நடந்து வர முடியாது சார். ஏன் சார் நீங்க என்ன ஏதாவது முடிவு பண்ணிட்டு தான் கூப்பிட்டீங்களோ? என்ன சார் முடிவு பண்ணு? இவர் கிளீன் இமேஜ் இல்லன்றீங்களா? குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? குடும்பம் இருக்கே அவருக்கு. லண்டன்லயா தமிழ்நாட்டிலயா? சார் நான் இதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. நீங்களா கேட்குறீங்க, ஏன் சுயமரியாதைக்குள்ள நான் இதுக்கு பதில் அடிக்க விரும்பல. ஆனா என்ன கேரக்டர் சார்? முதல் விஷயம், அரசியல்வாதிக்கு நிச்சயமான ஒழுக்கம் முக்கியம். சோ ஒழுக்கமற்ற தலைவர் விஜய்னு சொல்லிடுறீங்க? நிச்சயமா நான் சொல்லல, பொதுமக்களே, மக்கள் சொல்றாங்க ஒழுக்கம். பொதுமக்களே சார், திரைத்துறையில கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க சார். இதை விட வேற என்ன சார் உங்களுக்கு வேணும்? அந்த திரைத்துறையில தான் கூட பணியாற்றவங்களே இப்பேற்பட்டவனுக்கு எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு பேசக்கூடிய பேச்சு என் காதல் விழும்போது நான் என்ன நினைக்க தோணுது? நான் மட்டும் இல்லை, மக்கள் அத்தனை பேரும். முதல் விஷயம், தர்மத்தோட ஒழுக்கமா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு தோக்குற மாதிரி தெரியலாம், நாளைக்கு ஜெயிக்கலாம். அதுதான் பவன் கல்யாண் நான் உதாரணம் சொன்ன அண்ணன். தர்மத்தோட நில்லு, இன்னைக்கு நீ தோக்குற மாதிரி தெரியல, ஆனா நாளைக்கு உனக்கு வெற்றி நிச்சயம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ள வந்து யாரோட தூண்டுதலுக்கு பின்புலமான வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் எனக்கு ஃபண்டிங் பண்ணிரும், அதற்கு அப்புறம் அதை வச்சு நான் எலெக்ஷனுக்கு பேரம் பேசிட முடியும் அப்படின்ற நினைப்போட உள்ள வந்தீங்கன்னா காணாம போனவங்களும் மறைஞ்சு போனவங்களும் பறந்து போனவங்களும் பல லட்சம். ஆகையினால இந்த கூட்டத்தை வச்சு தயவு செஞ்சு முருக பக்தர் மாநாட கம்பேர் பண்ணாதீங்கன்னு வேண்டுகோள் கொடுக்கத்தான் இவ்வளவு விஷயத்தை பேச வந்தேன். அது ஒழுக்கம், பக்தி, ஆன்மீகம், இந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரம், அது எண்ணங்கள், சுத்தமான தூய்மையான எண்ணங்கள் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்றதுக்காக கூடின கூட்டம் முருக பக்தர் மாநாடு. கொண்டாடுறதுக்காக, போட்டோ எடுத்துக்கிறதுக்காக, ரேம்ப் வாக்கிங் நடக்கிறதுக்காக, ஆணழகன் போட்டி நடத்துறதுக்காக நினைக்கிறேன். அதுக்காக கூடின கூட்டம் இந்த கூட்டம். இது நடந்து பார்த்தாருன்றார் சார். நான் அண்ணாமலை கூட தான் நடந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. அங்க ஒண்ணு இப்படிலாம் நடக்கலையே. குடிச்சு புட்டு எகிரி குச்சி ஒண்ணு அப்படிலாம் நான் கொண்டாடலையே. ரேம்ப் வாக்கிங் நாங்களும் அரசியல் அறிமுகப்படுத்தணுங்க தான் சார். பொள்ளாச்சியில அண்ணாமலை அண்ணன் போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, பொள்ளாச்சியில் இப்படி ஒரு கூட்டத்தையா நீங்க பார்த்துருக்க முடியாதுன்னு அன்னைக்கு அத்தனை பேரும் சொல்ல வச்சோம். அதுலயும் ரேம்ப் வாக்கிங் இருந்துச்சு. என்ன ஒரு ஆர்கனைசிங், என்ன ஒரு திட்டமிடுதல் சார். அதெல்லாம் விட்டுருங்க. என்ன ஒரு நோக்கத்தோட நாங்க அந்த கூட்டத்தை உருவாக்கணும் சார். என்ன ஒரு கொள்கை கோட்பாடோட அதுல பங்கெடுத்துக்கிட்டவங்க இருந்தாங்க. உங்களுக்கு இருக்கிற கொள்கை கோட்பாடுகள், நீங்க போயிட்டு வந்த ஒரே ஒருத்தரை கேளுங்க, என்ன கொள்கைக்காக நீ போயிட்டு வர? ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், இன்னைக்கு நான் தலைவர் ஆயிட்டேன், மாநில செயலாளர் ஆயிட்டேன், மாவட்ட தலைவர் ஆயிட்டேன். எதுக்கு சார் இது? மற்றும் ஒரு மக்கள் நீதி மையம். அதாவது 2021 மக்கள் நீதி மையம், 26 விஜய். திருவண்ணாமலையை பொறுத்தவரை ஏவாவேலு ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்கா இருக்கார். அதாவது அதிமுக லேண்ட்ஸ்லைட் விக்டரி எடுக்கும் போதும் ஏவாவேலு தோக்கல, மயிரிழையில் ஜெயிக்கும் போதும் ஏவாவேலு தோக்கல. ஏவாவேலுன்ற ஒரு நபர் தோர்த்ததே இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஒரு அன்டிஸ்பியூட்டட் பர்சனா இருக்காரு. மக்கள்கிட்ட சர்வே பண்ணும் போது மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. ஆனா அதே மக்கள் என்ன சொல்றாங்க, ஏவாவேலு மக்களுக்கு செய்யறாரோ இல்லையோ எதிர்கட்சிகளுக்கு நல்லா பார்த்து கவனிச்சு செஞ்சிடறாரு. அதிமுக சரி, ஓப்பன் அக்யூசிஷன் தான், அது இது இல்ல. இதை பத்தி நான் ஏன் சொல்றேன், நான் திருவண்ணாமலையில சர்வே பண்ணேன். ஸோ அது மக்களோட கருத்தா இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த மாற்றம் நடக்காதுன்னு மக்கள் முடிவே பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் அங்க இருக்கும் அரசியல் சூழ்நிலையா தான் இருக்கு. இவ்வளோ குறை சொல்ற சங்கர், ஸ்டாலின் தப்பு, ஆட்சி நடக்கல, விஜய் வந்து ஒரு கேரக்டர் சரியில்லை. திருவண்ணாமலையில் ஏவாவேலுவை தோற்கடிப்பதற்கு வழி இருக்கா இல்லையா? எல்லாம் செட்டில்டுப்பா. திருவண்ணாமலையை மறந்துருங்க. 234 அந்த 6 தொகுதியை மறந்துருங்க. 234 - ஒரு 6 ஆனா 6 எம்எல்ஏ தொகுதி வருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தில். பண்ணா 228 தான் எலெக்ஷன். 6 தொகுதியில் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏவாவேலு தோற்கடிக்கிறதுக்கே இயலாத நண்பர்னா? ஆமா. என்ன செஞ்சுட்டார் ஏவாவேலு? முதல்ல அவரை தோற்கடிச்சோமா இல்லையான்றதை அடுத்து சொல்லிட்டு வரேன். இப்போ ஏவாவேலுடைய தோல்வி என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே. ராமச்சந்திரன் சொல்லி எங்கள் இப்போ இருக்கிற அஇஅதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், பால்வளத்துறை மந்திரியாக இருந்தார். பால்வளத்துறை மந்திரியாக அவர் தோற்கடிச்சது ஏவாவேலுனால தான். அவர் ஏவாவேலு தோத்ததுனால தான் இவர் எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆனதுனால தான் அஇஅதிமுக பீரியடில் மந்திரி ஆனார்.
அதனால தோக்காத ஏவாவேலு இல்லை. ஏன் இவ்வளவு தோத்ததுக்கு அப்புறமும் உங்களை மாதிரியான ஆட்கள் மனசுல தோக்க முடியாத ஏவாவேலுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான்றதுக்கு மட்டும் நான் காரணத்தை சொல்றேன். என்ன சார் சாதிச்சு? என்கிட்ட பிம்பத்தை இது பண்ணல சார், மக்கள் மேல அந்த சார், பிம்பத்தை மீடியாவுக்கு ஏற்படுத்திருக்க. சொல்றேன் சார். மீடியாக்களுடைய ஒரே வாதம் ஏவாவேலு தோற்கடிக்க முடியாத நபர். இப்ப நீங்க சொன்னீங்களே ஆறு மீடியாவோட தொகுதி- மாதம் கிடையாது சார், இது மக்களுக்கே மனசுல அது பதிஞ்சிருக்குன்ற. அதுதான் மீடியா என்ன சொல்றீங்களோ அதை மக்கள் சொல்றாங்கன்ற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, என்ன செஞ்சார் ஏவாவேலு? ஏவாவேலோட வெற்றி என்ன சார்? எப்பேற்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணா கூட அரசியல்ல பணம் சம்பாதிச்சுட்டா இன்னைக்கு நான் மந்திரி ஆயிடலான்றது. பஞ்ச பரதேசியா இருந்தா கூட நீ கவர்மெண்ட்டை ஏமாத்தி போலி பத்திரம் எழுதி போலியா ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக அதன் மூலயமா நாம பணத்தை சம்பாதிச்சுட்டா இன்னைக்கு நான் பெரிய ஆளு. ஆட்சி அதிகாரத்துல நான் உள்ள வந்துட்டேன்னா கொள்ளையா கொள்ளடிச்சா கூட கொடுக்க வேண்டியவங்களுக்கு கமிஷன் நான் கரெக்டா கொடுத்துட்டா நான் பெரிய அரசியல்வாதி. என்ன தகுதி சார் ஏவாவேலுக்கு? தர்மத்தின்படி நடக்கிறவன் தான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியுன்ற எண்ணத்தை இந்த மண்ணுல படிச்சவன் சார் நானு. ஆனா அதர்மத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறவனால அரசியல்ல ஜெயிக்க முடியும். அவனுக்கு பணம் தான் முக்கியம், பணத்துக்கு அதிகாரம் வேணும். அதிகாரத்துல நான் வந்துட்டேன், பணத்தை நான் சம்பாதிச்சுட்டேன், பணத்தை யார் என்ன சம்பாதிக்க விட்டாங்களோ, அதிகாரத்தை எனக்கு பங்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு உண்டான பங்கு கொடுத்துட்டு அதனால என்ன தோக்கடிக்க முடியாது. அதுவா ஏவாவேலு? எதில் சார் தோக்கல ஏவாவேலு? அண்ணாமலையார்கிட்ட ராஜகோபுர வாசப்படியில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி கொள்ளை அடிக்கலான்ட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட வந்த ஏவாவேலு சார். 6.5 கோடி ரூபாயில கோவில் வாசப்படி கூட மெரிக்க மாட்டேன்னு சொன்ன ஏவாவேலு அண்ணாமலையார் ராஜகோபுர வாசப்படியில செருப்பை கட்டி விட்டுட்டு கும்பத்தை எடுத்துக்கிட்டு கடகால் நட்ட. எதுக்கு? புதுசா வணிக வளாகம் திறக்க போற ராஜகோபுர வாசப்படியில. கட்ட முடிஞ்சுதா? ஜெயிச்சிட்டீங்களா? அண்ணாமலையார் கோவில்ல அறங்காவலர் ஏவாவேலு தனக்காக தன்னுடைய அடிவரடின்றதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்கணுன்றதுக்காக ஜீவானந்தம்னு ஒருத்தரை போட்டு இன்னைக்கு அவர் அறங்காவலர் குழுத்துள்ள தொடக்கம் முடிஞ்சா? அவர் அறங்காவலர் குழு உறுப்பினரா? இப்போ சேர்மன் அவரு. ஏண்டா போட்டோன்னு செருப்பால் அடிக்கல மக்கள்? உங்க நீதிமன்றம் ஒன்று அடிக்கல. இது உனக்கு வெற்றியா சார்? அங்க இருந்து அருணாச்சல சுகர் மில்லு ஏவாவேலு எதனோட மந்திரி உங்களுக்கு தெரியல சார்? அவர் ஏதோ பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் மட்டும் இல்ல, சிறு விவசாயிகள் துறை மந்திரி, சிறு விவசாயியோட நலனுக்கும் ஒரு மந்திரி. அவர் என்ன நல்லது பண்ணார் நான் சொல்லட்டுமா? திருவண்ணாமலையில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல்னு ஒன்று உருவானது அருணாச்சல சுகர் மில்லு. அந்த சுகர் மில்லுக்கு கோடி கணக்கில் மக்களுக்கு பக்தர், அதாவது விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல. அந்த நிறுவனம் திவாலாயிடுச்சு. அதை ஏலத்துக்கு விட்டாது அந்த பணம் எனக்கு வந்துடும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த பகுதியில் இருந்த நான் உட்பட, அதுக்கு நாங்களும் கரும்பு அனுப்பிச்சிருக்கோம். என்ன பண்ணார் தெரியுமா எங்க அண்ணன்? தான் பையன் குமரனை விட்டு ஏலம் எடுக்கிறத 1க்கு 2 முறை எவனும் உள்ள வர முடியாத அளவுக்கு இங்க தான் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய விவசாய அணி தலைவர்களை தூண்டி விட்டு, யார் இங்க ஹைகோர்ட்ல ஏலம் விட்டா கூட அங்க வந்து நாங்க அந்த அருணாச்சல சுகர் மில்ல கை வைக்க முடியாதுன்ற எண்ணத்தை பிம்பத்தை உருவாக்கி 70 கோடி ரூபாய் மதிப்பு இருந்த அந்த சுகர் மில்ல கேவலம் 30 கோடி வரைக்கும் குறைக்க வச்சு அந்த 30 கோடியை தான் பையன் குமரனை விட்டு ஏலம் எடுத்தவர் சார். 70 கோடி இன்னைக்கு ஏலம் கிடைச்சிருந்தா அருணாச்சல சுகர் மில்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எத்தனை லட்சம் பணம் போயிருக்கும்? 40 கோடி ரூபாய் விவசாயிகளை நீ அடியில மடியில. இது எந்த வருஷம் நடந்தது சார்? ஏ சார், இது எந்த வருஷம் நடந்தது? ஏவாவேலு இப்ப போட்டாருங்களே தலைவரா வந்து முதலமைச்சரை கூட்டி உட்கார வச்சு நாங்க பெரிய ஒரு மாநாடு நடத்துறோம்னு ஒரு திருவண்ணாமலையில ஒரு மாநாடு, இப்ப நடத்தின மாநாட்டுக்கு முன்னாடி மாநாடு நடத்தினார் தெரியுங்களா? பைபாஸ் ரோட்ல. சரிங்களா? அதாவது திருப்பத்தூரையும் கள்ளக்குறிச்சியும் திருவண்ணாமலையில உட்கார வச்சு ஒரு மாநாடு காட்டுறேன். அந்த இடமே அந்த அருணாச்சல சுகர் மில் தான் சார். எல்லாமே மந்திரியா வந்ததுக்கு அப்புறம் 40 கோடி குறைச்சி பிரச்சனையே வராது அப்படின்னு இவரா முடிவு பண்ணி அந்த இடத்துல போய் டெண்டரை போட்டு இவங்க பையனை விட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டார், இடத்த எடுத்துட்டார். இந்த விவசாயிகள் இவர் கட்சியில் இருந்தாங்க பார்த்தீங்களா? டேய், எவன் அந்த இடத்துல நாங்க ஏலத்துக்கு எடுத்தாலும் உங்க பணத்தை கட்டிட்டு தானே அவனை உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அந்த விவசாயிகள் போய் கேட்குறாங்க, அண்ணே மற்றவன் எவன் எடுக்கவும் முடியாத அளவுக்கு நாங்கள் தடுத்துட்டேனே, இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கண்ணே, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே. நான் கூசுற வார்த்தையால பேசினவன் ஏவாவேலு. சொல்ல முடியுமான்னு கேளுங்க. நான் கூசுற வார்த்தையில ஜென்மத்தை கூணி குறுகிற அளவுக்கு விவசாயிகளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனவர் ஏவாவேலு.
அவரோட நடவடிக்கை நீங்க வெற்றின்னு சொல்ல வரீங்க. இல்ல எனக்கு அந்த 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 வெற்றின்றதுக்கு உண்டான அர்த்தமே எனக்கு புரியல சார். எந்த இடத்துல ஏவாவேலு வெற்றி? வெற்றி இருக்காரு. வெற்றி ஜெயிச்சிருக்காரு. எங்க அருணை இன்ஜினியரிங் காலேஜ மாத்தி அருணை ஹாஸ்பிட்டலா கொண்டு வந்தாரோ அந்த அருணை ஆஸ்பத்திரிக்கு 9 ரோடுல இருந்து பைபாஸ போட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு மட்டுமே மக்கள் வர்றதுக்கு 2 வழி பாளைய பூரா 4 வழியா மாத்தினார். யாரோட்ட இடத்த எடுத்து? விவசாயிகளை இடத்து மேல நீ லேண்ட் அக்விசேஷன் பண்ணி உனக்கு பைபாஸ் போட்டுக்கிட்ட. அப்போ மக்களுக்கு இருக்கிற கோவம் உண்மை. அது மக்களுக்கு கோவமா சார்? இப்ப நீங்க கேட்டீங்களே அருணாச்சலா சுகர் மில்லு, அந்த இடத்துல முதலமைச்சரை கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த ஒரு கிராம ரோடு சார், வளைவு. அந்த வளைவுல வந்தா இந்த முதலமைச்சர் இவரை தப்பா நினைச்சிருவாருன்னு கதிரு பயிர் அறுக்கிற பயிர், அன்னைக்கு நடந்த வீடியோ எடுத்து பாருங்க, அறுக்கிற பயிரை ஜேசிபி விட்டு மொத்தமா மண்ணை கொட்டி நிரவி, யார் ஹைவே டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஒர்க்கா? லேண்ட் அக்விசேஷன் பண்ணல, அங்க இருக்கிறவங்கிட்ட பர்மிஷன் கேட்கல, ஆனா ரோட்டை நேர் ரோடா போட்டு, ஏன்னா முதலமைச்சர் வர ஃபங்க்ஷனுக்கு போட்டாதான் அந்த இடத்துக்கு இவருக்கு போறதுக்கு நேர் ரோடு கிடைக்கும், வேல்யூ கூடும், எங்க ஆளுங்க உள்ள வர முடியும், சபரிச மச்சானோட சம்பந்தம் அங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி பண்ண கேவலத்தை பண்ணவர் சார் ஏவாவேலு. விவசாயிகள் மேல குண்டாசை போட்டவர் சார் ஏவாவேலு. வெற்றியா? செய்யார்ல என்ன சார் பண்ணீங்க? விரிவாக்கத்துக்கு இடம் இருக்கிறேன்னு சொன்னீங்க, எதுக்குடா எனக்கு அங்க விவசாயத்தை மாறி? சார் நீங்க இண்டஸ்ட்ரியில கொண்டு வர வேண்டாம்னு யாருமே தடுக்கல, விளையாத நிலத்துல கொண்டு வா. எத்தனை இடங்கள் விளையாத இடங்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தாத தரிசு நிலங்கள் இங்க கல்லாங்குத்தா கிடக்குது, மலமூடா கிடக்குது. உங்களுக்கு தரிசாவே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் திருவண்ணாமலையில் இல்ல, அத்தனை மாவட்டத்திலும் இருக்கு சார். இவ்வளவு ஏன் சார் அரியலூர் மாவட்டத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நெல் விதை ஆராய்ச்சி பண்ணை வச்சு நடத்துறோம், அதுக்கு தமிழக அரசு பணம் கொடுத்து ஒரு இடத்தை வாங்கியிருக்கு. எதுக்கு? இது தமிழ்நாடு வேளாண் துறையில் இருக்கக்கூடிய அறிவியல் வேளாண் அங்க பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இடம். உங்களுக்கு அந்த ஆடுதுறை அந்த ஒரு ஆராய்ச்சி கழகம்லாம் நீங்க பார்ப்பீங்க, அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். எந்த ஒரு நெல் உற்பத்திக்கு ஆராய்ச்சி பண்றதுக்காக தமிழக அரசு இடம் ஒதுக்கி பணம் ஒதுக்கி இடத்த வாங்கிச்சோ, அந்த ஆராய்ச்சி மையத்தில இருந்து அந்த ரீஸ்டார் என்ன பண்றீங்க இப்போ? எங்களுக்கு இந்த இடம் தற்பொழுதற்கு மிகுதியாக உள்ளதினால் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டுவதற்காக நாங்கள் தமிழக அரசுக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்தை எவன் விட்டு இடத்தை எவன் மாற்ற? விவசாயிக்கு தேவைன்னு அரசாங்கம் கொடுத்த பணத்துல வாங்கின இடத்தை இன்னைக்கு நீ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்காக நீ மாத்திக்கிற. அதுக்கு கடும் எதிர்ப்பு இருக்கு, கடும் எதிர்ப்பு இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இன்னைக்கு போர்டு மெம்பர் யாருமே அதுக்கு அனுமதிக்கல, இருந்தாலும் நீங்க சாங்ஷன் எடுத்துருக்கீங்க. ஏன்னா நீ இப்படிதான் பண்ணுவ. ஏன்னா திருவண்ணாமலையில் அந்த சேர்மன் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொன்னல, கோவிலுடைய காலசந்தி பூஜையோட இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தா அந்த ஜீவானந்தம். ஜாயின்ட் கமிஷனர் HRNC ஜாயின்ட் கமிஷனர் போய் ஆமாயா அந்த இடத்துல அவன் இருக்கான், அந்த பிபி புகழேந்தி இருக்கான், ஏபிடி சக்திவேல்னு ஒருத்தன் அவன் பங்காளி அவன் கூட்டாளி இருக்கான், இவனுங்க எல்லாம் அந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க, இது உண்மைதான கமிஷனர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் சேகர் பாபு ஃபோன் பண்றாராம், அண்ணனுக்கு அங்க கௌரவ குறைச்சலாம்பா, கமிஷனரு அதை டிஸ்மிஸ் பண்ணு சங்கர் பெட்டிஷனை, அவன் கோர்ட்டுக்கு போட்டான், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். அப்படித்தான் கமிஷனர் டிஸ்மிஸ் பண்ணாரு. முரளிதரன் ஐஏஎஸ் கேளுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சங்கர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை மிரட்டி டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு ஜஸ்டிஸ் பகதத் சக்கரவர்த்தி முன்னாடி நான் போய் மனு நிற்க வரும்போது, சார் அந்த ஆர்டர் படிங்க சார், எதுக்குடா உங்களுக்குலாம் அரசாங்கம்னு கேட்குற அளவுக்கு இருக்கு சார். ஒரு இடத்துல கூட தான் சொந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் கமிஷனர் ரிப்போர்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிப்போர்ட்டை கூட கன்சிடர் பண்ண முடியாத ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எதுக்கு உன் போஸ்டிங்ல இருக்க? நான் கேட்கல, சென்னை உயர்நீதிமன்றம் இதெல்லாம் நீதித்துறையில இருந்து கேட்ட கேள்வியெல்லாம் நீங்க ஊடகத்துல கொண்டே வரல சார். இதுல ஜெயிச்சார் ஏவாவேலு. இந்த மாதிரி தீர்ப்பு எனக்கு எதிராக எது வந்தாலும் தயவு செஞ்சு நீங்க போட்டுறாதீங்கன்னு லட்சக்கணக்கில் கவனிக்கிறதுல நீங்க சொல்ற மாதிரி கில்லாடி. ஏன்னா எதிர்கட்சிகளே கவனிக்கிறவர் எங்க அண்ணன். நான் ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக கேட்டேன் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி வந்து எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கார், எல்லாத்தையுமே. நான் ரொம்ப கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம, ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேச நானும் ஓப்பனாக பேசலாம்னு நினைக்கிறேன். உண்மையை பேசுகிறேன், அதான் நானும் உண்மையாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் அப்போசிஷன் பார்ட்டியில் மாவட்ட செயலராகவோ நகர செயலராகவோ வரணும்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? அது எல்லா கட்சிக்கும் உட்பட்டது
சார் அதைத்தான் சார் செயல்படுத்தி காட்டுறாருன்றனால தான் நீங்க வெற்றியாளர்ன்றீங்க. இது அதர்மமா தெரியலையா சார்? நீ ஒரு நல்ல நல்ல ஒரு மந்திரி இல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணும்? மக்கள் மத்தியில தான் செல்வாக்க உயர்த்தி எதிர்க்கட்சியை நீ தீக்கடிக்கணும் சார், தோக்கடிக்கணும் சார். ஆனா நீ என்ன பண்ற? டேய் அண்ணன் வருவாரு, அவருக்கு இந்த குவாரி கொடுத்துருப்பா. அப்புறம் எப்படி எதிர்கட்சியில் இருப்பான்? உன் கட்சிக்கு தானே விசுவாசமா இருப்பான். ஆக்சுவலி நம்ம கே நேருவை பத்தி நிறைய பேசிட்டோம். இவரை பத்தி ஆனா மீடியால பேசாமையே போறோமோ? எனக்கு ரொம்ப நாள் கேள்வி. ஏன் எப்படி சார் பேசுங்க? நீங்க சாமானியன் தானே. ஆமா. போன் கால் வரும்போது நீங்க மத்தவங்க மாதிரி நடக்காம இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோ ஏவாவேலை பத்தி உங்களுக்கு வரும். ஏவாவேலு போனை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க, அவன் பிஏ போன் அப்படின்னா நான் அடுத்த முறை உங்க டிவிக்கு வர முடியாது. விஷயம் புரிஞ்சு போச்சு இல்ல? ஏவாவேலோட வெற்றி ரகசியம் தெரிஞ்சு போச்சு இல்ல சார்? தான் காலேஜே ஏரிக்கரையில கட்டியிருக்கான்னு சொல்லி சீஃப் ஜட்ஜி கோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கினேன் சார். எந்த டிவில சார் போட்டீங்க? ராத்திரியோட ராத்திரியா RDO 2 மணி வரைக்கும் அங்க உட்கார வச்சுக்கிட்டு இதை எப்படி மாத்தலாம், எப்படி அளக்கலாம்னு சொல்லி 2:30 மணிக்கு எவிக்ஷன் பண்ணான் சார் ராத்திரியில. அந்த ஆளு அசிங்கமால ஒரு பெண் DROவை ராத்திரி 2:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு தான் கேம்ப் ஆபீஸ்ல அந்த ட்ரஸ்ட் இடத்துல. அது நம்ம அவன் சொந்த விட்டு இடம் மாதிரி. அந்த ஆர்ச்சில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே சார், அப்படியா? அந்த கிரிவல பாதை ஆர்ச் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏவாவேலோட ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட், அதுதான் சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அதுல இருந்து இப்போ இந்த அருணை ஹாஸ்பிட்டலுக்காக ஜீவாவேலு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்க. ஜீவாவேலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சங்கரி வேலு. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற காலத்துல அந்த அம்மாவுக்கு பேரு சங்கரி. அந்த சங்கரி அம்மா இந்த காலேஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 ஏக்கரா தேவைப்படுது. அப்பதான் பர்மிஷன் கிடைக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தில். என்னும் போது தென்மாத்தூர்ல இருக்கக்கூடிய சிற்றேரியையும் குளத்தையும் ஓடையையும் 21 ஏக்கரா சேல்டீடு, 3 சேல்டீடு போடுறாங்க. தேசிங்கு, முனியாண்டி, செல்லப்பெருமாள்னு 3 பேரும் உலகத்துல பிறக்காதவன். அப்படின்னா என்ன? உங்க பேரு முனியாண்டி, அவர் பேரு தேசிங்கு, அவர் பேரு செல்லப்பெருமாள். தான் கூட கரவணையை வச்சு ஒரு போலியா பத்திரம் எழுதி வைக்கிறான். இது என்கொயரிக்கு வருது 2004. அப்போ இருக்கிற டிஜிபிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இவங்க எழுதி போய் அனுப்புறான். நான் அன்று தெரியாமல் வாங்கிவிட்டேன், என்னை புரோக்கர் ஏமாத்தி விட்டார், இப்போது நான் பணம் கேட்டால் கொடுக்கவில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஒருத்தன் உங்களை சொத்தை ஏமாத்தி வித்துட்டான், உங்ககிட்ட ஒரு ஏரியை ஏமாத்தி சேல்டீட் பண்ணி கொடுத்துட்டான். நீங்க கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுக்கணும்? யார் மேல சார் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? யார் வித்தானோ அவன் மேல. எப்படி சார் புரோக்கர் மேல கொடுக்குறீங்க? ஏன் புரோக்கர் மேல கொடுக்குறீங்கன்னா வித்தவனே அல்ல, வித்தவன் ஒரு மனுஷனாவே இல்ல, உன் கற்பனையான நபர் அது. இதுவே எப்பேற்பட்ட 420. வித்தவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காம புரோக்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சங்கரி அம்மாள் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்களா சார்? இதை ஹைகோர்ட்டு கொண்டு வந்து அடுத்த நிமிஷமே ஜீவாவேலுல இருந்து சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல இருந்து ஒட்டுமொத்த ட்ரஸ்ட்ல இருந்து ஓடு காலி சார். உங்க ஏவாவேலு ஓடி போயிட்டாரு, துண்ட காணும் துணியை காணும்னு தான் சொந்த ட்ரஸ்ட்ல இருந்து வெளியேறி ஓடி போயிட்டார் சார். எங்க கோர்ட்டுக்கு வந்துருமோ, எங்க நம்ம வேலையை உள்ள வச்சிருவாங்களோன்னு. என்ன பணத்தை வச்சுக்கிட்டு நீ உடனே ஜெயிச்சிட்ட மாதிரி காட்டுற. நாங்க தர்மத்தை வச்சுக்கிட்டு மெல்ல நடந்து போயிட்டு இருக்கோம். நிச்சயம் அந்த கேஸ் இன்னமும் கண்டெம்ட் பெட்டிஷன்ல இருக்கு. அந்த இடத்த எப்படி நீ கவர்மெண்ட்டை ஏமாத்தி அந்த லைசன்ஸை வாங்கினேன்னு அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆக போகுது. FIR போட போறாங்க. சங்கரியிலிருந்து ஏவாவேலு வரைக்கும் ஜெயிலுக்கு போறது உறுதி சார். இதை நான் 2023 இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். ஒரு ஆள் அந்த ஆள்கிட்ட ஏன் இதுக்குன்னு பதில் கேட்டிருப்பாங்களா இந்த மீடியாவில்? உண்மையா பொய்யா பதில் கேட்டிருப்பாங்களா? இதை வெளியே வரக்கூடாதுன்னு என்ன கொலை பண்றதுக்கே ஆள் அனுப்பிச்சவன் சார். பங்களாதேஷ்ல இருந்து 7 பேரை கொண்டு வந்து கள்ள துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவன் காலேஜுக்கு எதிரிலே தங்க வச்சிருந்தான் சார் ஏவாவேலு. இதெல்லாம் ரொம்ப பகிரங்க குற்றச்சாட்டா இருக்கே சார். சார் டிஜிபிக்கு சொல்லியிருக்கேன் சார். டிஜிபி சங்கர் திவாலுக்கு எந்த கிரைம் நம்பரை மாத்தி போட்டாங்கன்றதுக்கு அந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நான் பண்றேன். ஒரு கள்ள துப்பாக்கியோட கீழே உழுது அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் காட்டோர இருக்கிற ஒரு வீட்டில் தங்க போறாங்க. மாடு மேய்க்கிறவங்க காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை ஒரு DSP தலைமையிலே வருது, சுத்தி வளர்க்கிறாங்க. 2 பேர் தப்பிச்சு ஓடுறான், 3 பேர் கையில பிடிக்கிறாங்க. அடிச்சு உடைச்சு ஒருத்தனுக்கு கையே வெட்டுறாங்க. கையை உடைச்சதுக்கு அப்புறம், அதாவது பாத்ரூம்ல வழிக்கு விழுந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்றாங்க. இந்து முன்னணி சங்கரை வெட்டுறதுக்கு வந்தோம், அவரை கொல்றதுக்காக வந்தோம். RSS சங்கரை யார் அனுப்பிச்சதுன்னும் போது தான் எங்க தலைவர்களோட பேர்கள்லாம் அந்த அதிகாரிகளுக்கு தெரியுது. எங்க இந்த கேஸ் வெளியே வந்துடக்கூடாதோன்னு சொல்லி
அப்போ இருந்த எஸ்பி அந்த ஏவாவேலு காலேஜில் பொண்டாட்டி அவங்க இருக்கக்கூடியவங்க பொண்டாட்டியா இருந்தவங்க ஒரு போலீஸ் வேன்ல வந்து அங்க டாக்டரா வேலை செஞ்சிருந்தாங்களோ அந்த போலீஸ் ஜீப்பை வர வச்சு இந்த பங்களாதேஷி இஸ்லாமிய தீவிரவாதிகளை கார்ல கொடுத்து மதுரைக்கு அனுப்புறாங்க சார். கார்ல கொடுத்து மதுரைக்கு அனுப்பியிருக்காங்க. இவ்வளவையும் அங்க பார்த்திருந்த, அதாவது என் கிராமத்தோட எல்லையில நடக்குது இது. பார்க்க இருந்தவங்க இங்க நடந்ததுக்கு எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம போயிட்டா நாளை பின்னைக்கு பிரச்சனை வந்துருமேன்னு அந்த கையை உடைச்ச அந்த உள்ளூர், அதாவது என் வீட்டை அடையாளம் காட்ட வந்த உள்ளூர் பையனை கஞ்சா கடத்தினவன்னு சொல்லி கையை உடைச்சு குண்டாசுக்கு போட்டாங்க. பிடிச்சது எந்த இடத்துலையோ எஸ்ஓசி வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். அந்த இடத்துல இது என்ன சொல்லியிருக்கணும், நீ இந்த இடத்துல இத்தனை பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வேலைக்கு. ஆனால் நடந்தது திருக்கோயிலூர் ரோட்டில். ஆனால் எஃப்ஐஆர்ல எஸ்ஓசி காட்டுறது நீங்கள் வேட்டவள ரோட்டு ஏந்தல்ல. அப்போ உங்களுக்கு பிடிச்சது 7 பேரை தேடி போய் பிடிச்சது 4 பேரை, ரிமாண்ட் பண்ணது ஒருத்தனை. இதெல்லாம் கூட மறைச்சலாம் சார். சார் கள்ள துப்பாக்கி எங்க அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றினது? வீச்சருவா எங்க அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றினது? அவன் தங்கியிருந்த துணியெல்லாம் போலீஸ் வெளியே போட்டு கொளுத்துது சார். சங்கர் திவால் டிஜிபிக்கு அன்னைக்கே மெசேஜ் கொடுத்துருக்கேன், எனக்கு தகவல் தெரிஞ்ச அன்னைக்கே. இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு கூட ஏற்பாடு பண்ணலை இந்த திமுக அரசு. ஏன்னா இன்வால்வ் ஆகிருக்கிறது மந்திரி. இதுல தோத்துட்டோம், வந்தவங்க போலீஸ்ல மாட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச 3ஆம் நாள்ல தான் இந்த ஃப்ராடு பண்ணி இந்த கவர்மெண்ட் கிட்ட வாங்கியிருந்தோம் இல்லையா, கவர்மெண்ட் சொத்தை இவங்க சேல்டிட்டு வாங்கியிருந்தாங்கல்ல, இவர் விடுதலை பத்திரம் எழுதுறாராம். விடுதலை பத்திரத்தை எழுதி ஹைகோர்ட்ல கொண்டு வந்து ஃபைல் பண்ணவர் தான் சார் ஏவாவேலு. நான் கேட்குறேன், கவர்மெண்ட் சொத்து நீ ஏமாந்து வாங்கிட்ட இல்லை ஏமாத்தி வாங்கிட்ட, சொத்தே உனக்கு சொந்தம் இல்லை, நீ எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? நீதிமன்றம் கேட்குமா கேட்காதா? உன் சொத்துல உனக்கு பங்கு இருக்குது, உனக்கு உரிமை இருக்கு, நீ விடுதலை கொடுக்கலாம். அரசாங்க சொத்தை நீ ஃபோர்ஜரி பண்ணி எழுதி வாங்கிக்கிட்டு நீ எப்படி விடுதலை பத்திரம் கொடுப்ப? ஒரு மந்திரிக்கு இது தெரியாதா சார்? அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரையும் சப் ரிஜிஸ்ட்ராரையும் கொலை பண்ற அளவுக்கு மிரட்டி இந்த சேல்டீடு இந்த ரிலீஸ் டீடு எழுதி வச்சிருக்காரு ஏவாவேலு. அதுவும் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு. இவ்வளவு விஷயமும் இங்க கண்டெம்ப்ட்ல இருக்கு ஹைகோர்ட்டுக்கு. இன்னைக்கு தப்பிச்சிக்கலாம் மந்திரி போர்வையிலையும் பணத்தை முறையிலையும். நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, அண்ணா ஆட்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலையை இந்த ட்ரஸ்ட்ல ஏவாவேலு சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட்லையும் ஜீவாவேலு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லையும் அந்த இடத்த வாங்குறாங்க. அந்த இடமே வெறும் 90 சதுரடி, 92 சதுரடி. அப்போ இருந்த முருகேஷ் கலெக்டர் தாசில்தாரெல்லாம் சேர்த்து 250 சதுரடின்னு போலியா பத்திரத்தை உருவாக்குறாங்க. ஹைகோர்ட்டுக்கு வருது, இல்லை அதை அளக்க சொல்லி உத்தரவு போட்ட உடனே கலெக்டர் இல்லை வெறும் 90 சதுரடி தான். உடனே பிழை திருத்தம் போடுறாங்க 90 சதுரடிக்கு. பிழை திருத்தம் போட்டுட்டு ஜீவாவேலோட எஜுகேஷனல் ட்ரஸ்ட் டிஎம்கேவுக்கு டொனேஷன் பண்ணுது. நீயே பிச்சை எடுக்கிற. நான் கேட்குறேன், ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறேன் என்ன பண்ணும்? ஐயா நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், எனக்கு நிதி உதவி கொடுங்க, அதானே ட்ரஸ்ட்ன்றது? அறக்கட்டளை தானே. நீ ஒன்றும் தொழில் சம்பாதிக்கலையே, நீ ஒன்றும் பரம்பரை முதலாளி கிடையாது. நீ பஸ் கண்டக்டர், மோட்டார் ரீவைண்டர் பண்ணியிருந்த புள்ள இல்லையா? நீ மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற, மக்களுக்கு நல்லதும் பண்ணுற, ஏரிக்கரையை எழுதி வாங்கின்னு காலேஜை ரெடி பண்ணிட்ட. இப்போ யாரை ரெடி பண்ணுறதுக்காக டிஎம்கேவுக்கு இந்த ட்ரஸ்ட் சொத்தை கொடுக்குற? ட்ரஸ்ட் ஆக்ட் நல்ல தெளிவாக இருக்கு. ஒரு ட்ரஸ்ட்டு தான் சொத்தை வெளியே கொடுக்கணும் அப்படின்னாலே நீதிமன்ற உத்தரவு வாங்கியிருக்கணும், அதுவும் பப்ளிக் ட்ரஸ்ட். ஏன்னா நீ தான் போற, என் இடத்துக்கு 35, என் ட்ரஸ்ட்டுக்கு 35 ஏக்கருக்கு மேலே இருக்கு, எனக்கு லேண்ட் சீலிங்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு பப்ளிக் ட்ரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட போனதே ஏவாவேலு தான். அப்படி நீ பப்ளிக்ல கவர்மெண்ட் சொன்ன உடனே இந்த பர்பஸ்லேருந்து மாறாமல் இருக்கணும்னு கவர்மெண்ட் அதை பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுச்சு. அப்படி பண்ண ட்ரஸ்ட்டுக்கு மூலயமா வாங்குற ஒரு சொத்தை நீ போய் டிஎம்கே கட்சிக்கு கொடுக்கலாமா? அந்த கட்சியில் இன்னைக்கு நீ கலைஞர் சிலையை வச்சிருக்க. வச்சது 90 அடியில், ஆனால் சுற்றி மேடை கட்டி இருக்கிறது 200 அடியில். அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும். அவரை பார்த்து ஒரு நந்தி நிற்கிற மாதிரி நந்தி சிலையை வச்சிருக்க, அது அண்ணாமலையாருக்கு எதிரா. இதெல்லாம் எங்களுடைய மனசை புண்படுத்தலை, இல்லை எங்களுக்கு தெரியல, அந்த உள்ளூர் மக்களை பாதிக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் ஏவாவேலோட வெற்றின்னு சொல்லுங்க. அராஜகத்தின் வெற்றி, அதர்மத்தின் வெற்றி, அக்கிரமகாரனோட வெற்றி அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சத்தியமா கிடையாது. அது அண்ணாமலையார் பூமி சார். வானுயர்ந்த நின்ன இருக்கக்கூடிய அந்த அக்னி பிழம்பு நீ பெருமாளையும் பிரம்மனையும் தோக்கடிச்சு ஈகோவை கீழே வச்சு இன்னைக்கு என்னைக்கும் பெரிய ஆள், நான் ஒரே ஒரு ஆளுதான் சிவனா நின்ன அந்த மலை சார். அது
உலகத்திலேயே பழமையான மலை, சர்டிபிகேட் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இமயம் மலை உருவாகிறதுக்கு முன்னாடி உருவான மலை, சிவனே மலையான அந்த திருவண்ணாமலையில. அந்த பூமியில இருந்துட்டு நீ சொல்ற சிவன் வாசப்படியை கூட நான் மெரிச்சதில்லை, ஆனா நான் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறேன்னு. சார், சிறைச்சாலையில நான் சொல்றேன், சிறைச்சாலையில வருதப்பட்டு நீ சாவ. நீ சொன்ன அத்தனை அக்கிரமத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீ செஞ்ச அத்தனை குற்றத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆட்சியும் அதிகாரமும் பணமும் திமிரும் உங்ககிட்ட இருக்கு. அதை எப்படி இறக்கணும்னு அண்ணாமலையார் எனக்கு அவ்வப்போது சொல்லி கொடுப்பார். செஞ்சு காட்டுவேன் இந்த சங்கர். அப்ப சொல்லுவீங்க அழிக்க முடியாத ஏவாவேலோட வரலாறு எங்க போய் முடிஞ்சிச்சுன்னு. பாட புத்தகத்துல வரும், நீங்க பாத்துக்க. அதுதான் சார் மக்களோட கொதிப்பாங்க. நான் ஒருத்தன் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியனும் தான் சொந்த கட்சிக்காரன் சார். அவன் வெறுக்கிறான். என்ன பண்ற நீ? கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட இடத்தை உன் காலேஜுக்கு மாத்திக்கிற, உன் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திக்கிற, உன் எம்பிக்கு எழுதி கொடுக்குற. கோஆபரேட்டிவ் சொசைட்டி எடுத்து எப்படியாவது எழுத முடியுமா சார்? ஒரு மந்திரி ஒரு எம்பி எழுதிக்க முடியுமா தான் பசங்க பேர்ல? ஆனா நீ எழுதிக்கிற. ஏன்? யார் என்ன கேள்வி கேட்டுருவா? எழுத முடியாத சத்திர உன் பையனை வச்சு இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்டி படைக்கிற. கம்பனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? சாதாரண பொதுமக்கள் அவன். உன் பையனா இருந்தா கலெக்டர் கூப்பிட்டு ஏவாவேலு பையன் நானே, நீ வாடான்னு கூப்பிடுற, கோயிலுள்ள கூப்பிட்டு வந்துற, இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வைக்கிற, எஸ்பியை கூப்பிட்டு எதிர்க்க நிக்க வைக்கிற. சார், எஸ்பி கலெக்டர் ஏன் சொத்து சார்? எங்க சொத்து? நாட்டோட சொத்து, இந்த கான்ஸ்டிடியூஷனோட அத்தாரிட்டி. அவங்கள நிக்க வச்சுட்டு நீ எப்படி சார் கேள்வி கேட்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு ஆடிடுவேன்? 6 மாசம் தானே, 6 மாசம் தானே சார். தோக்கடிச்சு காட்டுறேன் சார். இதே சாமானியன் டிவில ஏவாவேலுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக நீங்க என்ன கூப்பிடுவீங்க. அப்ப பாத்துங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, எட்ஜில் இருக்காரு. எட்ஜில் எல்லாம் கிடையாது, அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு. தான் சொந்த கட்சிக்காரனை ஏவாவேல கொன்றுவான். அப்படியே சித்திரவதை, உன் பதவியை பறிப்பான், உன் பணத்தை பறிப்பான், உன்னை அவமானப்படுத்துவான். ஏன்னா அதெல்லாம் நீ இப்ப அவனுக்கு பண்ணிட்டு இருக்க. இந்த ஒரு ஆளே இப்படி சார். திமுக என்னவோ அசைக்க முடியாத சக்தின்ற மாதிரி நீங்க கொண்டு வரீங்க. அதர்மத்தோட சக்தி. ஒரு பண சோத்துக்கு ஒரே சோறு பதம்ன்றதுக்காக ஏவாவேல பத்தி நீங்க கேட்டதுனால சொன்ன. ஒவ்வொரு திமுக பிரமுகர்களுடைய பின்னாடியும் இந்த மாதிரி வரலாறு இருக்கு. ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் எங்களால. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதர்மத்தை பண்றவனும் அதிகாரத்தில் இருக்கிறவனும் அக்கிரம காரணம் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும்னு சொல்ல வரீங்களா இளைஞர்களுக்கு? அப்படி இல்ல. தர்மத்தை வெல்றவன், தர்மத்தை கடைபிடிக்கிறவன், அவன் தான் இந்த ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு உகந்தவன்றதை காலம் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லும். கலியுகத்துல நீங்க ஆடுற மாதிரி ஆடுவீங்க. தலைவர் வசனம் தான் நல்லா கொடுப்பாரு, நல்லா புடுக்குவாரு, கடைசியில புடுங்கி முடிச்சிருவாரு. அதுதான் நடக்க போது பாருங்க. என்ன சார் ஆட்சியில நடக்கிறீங்க? திமுக ஆட்சியில என்ன நடத்த வரீங்க? 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க. யாருக்காக? ஆட்சி கட்டுறதுக்கும் பேனா வைக்கிறதுக்கும் உங்களுக்கு கார் ரேஸ் நடத்துறதுக்குமா? அணைகள் கட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடம் கட்டிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது, நல்ல வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் சொல்லியிருக்கீங்களா? இளைஞர்களை சீர்கேட்டிலிருந்து நாங்கள் மீட்டு கொண்டு வரதுக்காக ஏதாவது ரீஹாபிலிட்டேஷன் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மதிப்புக்காக உதாரணமா வாழ்ற தலைவர்களை நான் போட்டுறேன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா தமிழ்நாடு என்னமோ ஓகோன் இருக்கு, ஆகான் இருக்குன்றீங்க. ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான் சார் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொன்னீங்கன்னா. கலைஞருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உங்க தமிழக முதல்வரே ஏத்துக்க மாட்டார் இந்த ஆட்சி நல்ல ஆட்சினா. ஏன்னா அவருக்கு தெரியும் மனசாட்சி. முதல்வரின் மனசாட்சிக்கே விட்டு விடுவோம்.